மிஸ்டர் பிபி ப்ரொசீட். யுவர் ஆனர், கூண்டில் நிற்கிற துர்காங்கிற இவங்க கல்யாணமாகியும் பண பேராசையில தப்பான வழியில வயசு பசங்களை ஏமாத்தி தான் வலையில சிக்க வச்சிருக்காங்க. சமுதாயத்தையே கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க. பணத்துக்காக எதையும் செய்யற இந்த துர்காவுக்கு தக்க தண்டனையை வழங்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். துர்கா, நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறீங்களா? கோர்ட்டுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க வாயை திறந்து பேசலன்னா உங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கொள்ளப்படும். குற்றவாளி துர்கா மௌனமா இருக்கிறதால தப்ப ஒத்துக்கிறதா கோர்ட் ஏத்துக்கிட்டு முதல் தப்புன்ற பட்சத்துல அவங்களுக்கு 5000 ரூபாய் ஃபைன் விதித்து இனிமே இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு கோர்ட் அவங்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து இந்த தீர்ப்பை வழங்குது. The court is adjourned. ஹலோ, பவர்ல இருக்கிற பொலிட்டீஷியன் கிட்டையும் என்ன மாதிரி யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸ் கிட்டையும் வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அசிங்கப்பட்டு நிக்கிற, உன் மானம் போச்சு அப்படின்னு நான் சொல்லல. அந்த கோர்ட்டு முத்திர குத்தி எழுதி கொடுத்த சர்டிபிகேட் சொல்லுது. அவனை இறக்கையா? ஓகே சார். ஏய், இறங்குடா. துர்கா சார், இன்னொரு தடவை கேஸ்ன்னு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க, அடுத்த தடவை டைரக்டா ஜெயிலுக்கு தான். யோ சிவா சார், இது வரைக்கும் நான் எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருப்பேன்? ஒன்று நியாயமாவா அநியாயமாவா சார்? கேட்டீங்கல்ல, இந்த சுத்துப்பட்டு ஏரியால திரும்பவும் உங்களை பார்த்தேன். அவன் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட்ட அவன் போதும், நம்ம வீட்டுக்கு போலாம் துர்கா.